விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா கலைக்குழி பற்றியே போட்டுட்ருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் நிறைய புது புது கலைக்குழிகள் அப்படிங்கிறது லான்ச் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே புது புது டெக்னிக்கல் புது காம்பினேஷனில் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கிறதால நம்ம அதெல்லாம் ஒரு வீடியோவாக போட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎல் நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய ப்ரூசியா அப்படிங்கிற ஒரு தனித்துவமான மக்காசோளத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கலைக்குழியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபீல்ட் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. R&D டீம் எல்லாம் கொடுத்து நம்ம ஆதரவுகள் ஒரு இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு. ஓகே, நாம் இன்னும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தலை. கிராமத்தான் பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது பயன்படுத்தியிருந்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறக்காத. ஓகேவா, நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரூசியா அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பேர் என்னன்னா டோலிபர்லேட்டா, TOLPYRALATE 40% SC சஸ்பென்ஷன் கன்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல். இது வரைக்கும் நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே டெப்போசினாக இருக்கட்டும், மீசோட்ரைனாக இருக்கும், இல்லை அட்ரஸின் டெக்னிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா, கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு காமனான டெக்னிக்கல் என்ன அப்படின்னா மீசோட்ரைன், டெப்போசின், இது மாதிரியான டெக்னிக்கல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஓகே, ஆனால் இவங்க வந்து புது வகையான ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க மக்காசோளத்துக்கான ஒரு கலைக்குழி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இது எது மாதிரியான கலைகளை அளிக்கும் என்னன்னா பிராட் அண்டு கிராஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அகன்ற கலைகள், கூறு ஒருல வகை கலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொன்றும் அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரூசியா அப்படிங்கிற யூபியில் இருக்கக்கூடிய இந்த கலைக்குழி. ஓகேடா, ப்ரூசியா கலைக்குழி சொல்லிட்டேன். இது வந்து ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்னா, ஒரு ஏக்கருக்கு 50 ml அப்படிங்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். அப்போ ஏக்கருக்கு 50 ml ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா நம்ம எப்படி அடிக்கிறது? ஏன்னா 50 mlங்கிறப்ப ஏக்கருக்கு 10 டேங்க் அப்படின்னு கணக்கு வச்சா கூட நமக்கு கொஞ்சம் முன்ன பண்ண டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். இது எப்படி அக்யூரேட்டாக பண்ண முடியுமா, பண்ண முடியாதாங்கிறதெல்லாம் இருக்கும். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு ப்ரூசியா அப்படிங்கிற ஒரு ஹெர்பிசைடுக்கு தனியாக ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா எல்லா ஹெர்பிசைடும் ஒர்க் பண்ணுற அதே ஃப்ளோ பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணுது. ஓகே, என்னன்னா அப்சர்வ்டு பை த லீஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு போகும்போது இலைகள் மேலே பட்டு அந்த இலையில் இருக்கக்கூடிய இலை மேலே மட்டும் இல்லாமல் அது சைடில் இருக்கக்கூடிய ஸ்டீம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலேயும் பட்டு உள்ளே போய் இதனுடைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கூடவே இது வந்து பார்த்தீங்கன்னா HPPD4 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஹெர்பிசைட்ஸில் பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் இது. ஓகே, இது என்ன பண்ணுன்னா ப்ரொடக்ஷன்ஸ், கிராஸஸோட ப்ரொடக்ஷன், அதாவது கலைகளுடைய ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும். அதை வந்து இன்ஹாபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு விட முடியாத, இப்போ நம்ம மூச்சு விட முடியாத பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இறந்து போயிடும். அது மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்குள்ளே உருவாக்கும். ஓகே, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைபெறுவதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் மூலிமா நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலை வேலை செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்த கலை வேலை செய்யறதுக்கு 1 வீக்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை 2 வாரத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டடான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகே, இந்த கலைகளில் குறிப்பான என்னென்ன கலைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா பசல வகையான அகன்ற வலை கலைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். காலவலை, சீலப்பில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சீலப்பில்லு, வரிக்கரையான் பில்லு, நெல்லம்பில்லு, நெல் பயிரிட்ட வயலெல்லாம் அந்த பில்லு மாதிரி வரும் இல்லையா, நெல் வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெல்லம்பில், இதெல்லாம் காணாவாலைனா அந்த நம்ம கிளாரிக்ஸ் இது மாதிரி இதெல்லாம் அடித்தா கூடமே தெரியாது. நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ போடுறேன் அந்த காலாவாலைக்கு. ஓகே, ஸோ இது மாதிரியான கலைகள் எல்லாமே இதில் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இந்த அட்ரஸினுக்கெல்லாம் காலாவாலை கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆனமே தெரியல, லைட்டாக சுடுங்கி மறுபடியும் வந்துடுது. ஸோ இந்த வகையான கலைகள் எல்லாமே இதில் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சுனைப்பில்லுமே வந்து 2 அல்லது 3 இலைகள் இருக்கும்போது கண்ட்ரோல் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டூரேஷன் எந்த டைமில் வந்து அடிக்கணும் அப்படின்னா குறிப்பாக வந்து ஈரம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக 100% இருக்கணும். ஈரம் 100% இருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிட்ட 7 முதல் 25 நாட்களுக்குள்ளே எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சோளம் ஊனதுலேருந்து 7 நாள்லேருந்து 25 நாட்குள்ளே அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 7 நாள் அப்படிங்கிறத வேணாம். அது ஒரு சில டைம் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாக போய் முடிச்சிடும். நம்ம 7 நாள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே போக வேண்டாம். ஸோ 7 நாளை விட்டு வெளியே வந்தோம்னா ஒரு 10 to 15 நாட்களில் இருந்து நம்ம ஒரு 25 நாட்களுக்குள்ளே நம்ம இந்த கலைக்குழி அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும்னு கம்பெனி தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்போ கம்பெனி தரப்பிலிருந்து சொல்கிறாங்கன்னா 50 ml ஏக்கர் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு இல்லையா. இவங்க இது வந்து எஸ்சி சஸ்பென்ஷன் கன்சென்ட் அப்படிங்கிறதுனால நம்ம போட்டோடனே டப்புக்குன்னு போய் உள்ள உட்காந்து அப்படின்னா கிட்டத்தட்ட லிக்யூடு, அதாவது எப்படி சொல்கிறது,
தண்ணியும் இல்லாத கட்டியாமல் இல்லாத ஒரு ஃபார்மேஷனில் இது இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 50 ml ஒரு ஏக்கருக்கு நம்மளால கிளியராக ஸ்ப்ரே பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிட முடியாது. ஸோ என்ன பண்ணால் அந்த 50 ml ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் ஊற்றி 10 டப்பா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். ஓகே, நல்லா கலக்கி அதுக்கப்புறம் அரை டேங்க் தண்ணி ஊற்றி இந்த மருந்தை ஊற்றி மறுபடியும் தண்ணி ஊற்றி டேங்க் ஒரு கலக்கினீங்கன்னா மிக்சிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். எதற்காக இது வந்து அவங்க கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மருந்து வாங்க முடியும், ஒரு சீட் ஒன்று கூட கொடுக்கணும், பட் எங்கேயும் கொடுக்கறது இல்லை அதெல்லாம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் இது மாதிரி கொடுப்பாங்க ஷீட்ஸ். ஓகே, அந்த வார்னிங் ஷீட்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் இவங்களுடைய அந்த புரூசியா அப்படிங்கிற இந்த ஷீட்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது மாதிரி 50 ml ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து ஒரு டேங்க்கு 12 ml ஊற்றும் போது கீழே வந்து பாதி டேங்க் ஊற்றிட்டு மேலே இதை ஊற்றுனீங்க அப்படின்னா 10 டேங்க் வச்சு ஊற்றிங்கன்னா அது நேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஒரு லிமிட்டட் தான் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் கீழே போய் டைலூட் நின்றுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் டேங்க் ஒரு 10 தடவைக்கு பக்கமாக குளிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் குளுக்குனீங்கன்னா தான் எல்லா தண்ணிக்குமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறத அதுலேயே போட்டிருக்காங்க. டவுட் இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்குமே அந்த தமிழில் இருக்கிறத மட்டுமே நான் சைடில் வந்து போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அவங்க தரப்பிலே சொல்லியிருக்கிறதுனால நாம் வந்து டப்புக்குன்னு அப்படியே போட்டு ஒர்க் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஸோ நம்மளால அப்படி டேங்கை சும்மா குளிக்கிட்டு இருக்க முடியுமானா முடியாது. நாம் இப்படி ஒரு 10 டப்பா தண்ணி ஊற்றி 50 ml அதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு ஒவ்வொரு டேங்குக்கும் மல்லும் நல்லா கலக்கி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லி கம்பெனி தரப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சொல்லிட்டு முக்கியமாக ஒரு விஷயத்த மறந்துட்டேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸீனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியே ஆகணும், அதை மறந்துட்டேன். ஸோ கடையில் கொடுக்கும் போதே அட்ரஸீனோட தான் வந்து கொடுப்பாங்க. இந்த டெக்னிக்கல் ப்ளஸ் அட்ரஸீன் இது ரெண்டும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அது ரெண்டையும் சேர்த்து தான் 1750 1800 அப்படிங்கிறது ப்ரைஸ். ஓகே, அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ரிவ்யூ மேலே வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம அதையுமே அந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் சொல்லுங்கள். ரேட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 1750 ரூபா 1800 பக்கமாக வரும்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் பெரும்பாலான கடைகளில் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கலைப்புலி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரிவ்யூவாக கீழே சொல்லுங்கள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனோகரன், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்போடையில் இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்துக்கு களைக்கொல்லி அடிக்காமல் வயலில் வந்து நம்ம நிற்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா இதில் அனைத்து வகையான களைகளும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காணாவலை, சீலப்பில்லு, பசலை, வரியரியாம்பில்லு, நெல்லம்பில்லு, அனைத்து வகையான பில்லும் முளைத்து இருக்கிறது. வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பூண்டு, பசலை, கீரை வகைகள் எல்லாத்தையும் எல்லாம் முளைச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து அடிக்காத ஃபீல்டு, எந்த ஒரு களைகளையும் யூஸ் பண்ணல. 20 days. இது வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆயிடுச்சு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்காதது 20 நாள் ஆயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம புரூசியா வந்து ஆரண்டிலேருந்து ட்ரையல் போட்டாங்க, டெமோ போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆகி இது வரைக்கும் எந்த களையும் முளைக்கல. இது வந்து நல்லாவே இருக்குது. புரூசியா பேர் களைக்கொல்லி. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 50 மில்லி புரூசியா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் எந்த ஒரு களையும் இல்லை. இது நாள் வரைக்கும் எதுவும் முளைக்கல, நல்லாவும் இருக்குது. புரூசியா இது வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வாங்கி பயன்படுத்தலாம். 20 நாள் ஆகி இன்னும் எந்த ஒரு களையும் முளைக்கல, நல்லா இருக்குது.